ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய தலைப்போடு கூட நாம் இந்த நாளிலே ஆவியானுடைய துணை கொண்டு தியானிப்போம். வந்தேன் என்று சொல்ல ஒரு தலைப்பு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காய் வந்தார், எதற்காய் வந்தேன் என்று சொல்கிறான்னு சொல்லி நாம் 3 தலைப்புகளை இன்றைய நாளிலே தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாடரே, பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே, காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே, கர்த்தரேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே, கொல்கதா மலைக்கு இயேசுவை, கொல்கதா மலைக்கு இயேசுவை, பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாடரே, பாவ சாபங்கள் தீரவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன், கர்த்தரேசுவண்டை ஓடி வா, கர்த்தரேசுவண்டை ஓடி வா, பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாடரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீங்க தான் எங்களை கூப்பிடுறீங்க ஆண்டவரே. உங்ககிட்ட வந்தா எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, கர்த்தாவே ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாங்கள் காண மண்டை வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். வந்தேன் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது மத்தேயு 9:13 பாருங்க, வாசிக்க கேட்கலாம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாத்தீங்களா, பாவிகளை, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கென்றே அழைக்க வந்தேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த உலகத்துல நம்ம பாருங்க, எந்த ஒரு காரியம்னாலும் நல்ல பெரிய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், பெரிய அதிகாரிகள் உள்ள அவங்கள தான் நம்ம விருப்பமா கூப்பிடுவோம். ஒரு விழா நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த விழாவுக்கு தலைமை தாங்க யாரை கூப்பிடுவோம்? ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கவங்களையோ, ஒரு சிறுமையானவங்களையோ, ஒரு ஏழைகளையோ கொண்டு வந்து என்ன பண்ண மாட்டாங்க? தலைமை தாங்க விட மாட்டாங்க. அதற்கு நம்ம இடம் கொடுப்பதில்லை நம்ம மனது. நல்ல ஒரு அது யார இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க சீஃப் கெஸ்டா அப்படின் போது ஐஏஎஸ் ஆபீசர், போலீஸ் ஆபீசர், இன்னுமா வந்து பிரின்சிபல், அவங்க இவங்கன்னு பெரிய இதா சொன்னா பரவாயில்ல, அவங்க ரொம்ப நல்லா இது பண்ணா அப்படின்னு சொல்றோம். ஆனா என் ஆண்டவர் பாருங்க, நீதிமான்களை அல்ல பாவிகள் மனம் திரும்புவதற்கே அவர்களை அழைப்பதற்காக நான் வந்தேன் சொல்றேன். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. அதே மாதிரி 12ஆம் வசனம் வாசிங்களேன். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்றார். பாருங்க, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டும் தவிர மத்தபடி நல்லா சுகமா இருக்கிறவங்களுக்கு வேண்டியதில்லைன்னு இருக்கு. அதேதான் மார்க் 2:17 பாத்தீங்கன்னா அதேதான் சொல்லியிருக்கு பாருங்களேன். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். எதை கேட்டு அப்படின்னு சொல்லும் போது முந்தன வசனத்துல அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை பரிசேயரும் வேதபாரரும் கண்டு அவர்கள் சீஷரை நோக்கி, என்ன உங்க போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதுன்னு சீஷர்கள்ட்ட கேட்கறாங்க. நேரா இவர்கிட்ட கேட்காம அதை கேட்டு பிணியாளிக்கு தான் வைத்தியம் வேணப்பா, சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. அதே மாதிரி பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய்
கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு தான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீதிமான்களை அல்லப்பா பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே நான் அழைக்க வந்தேன்னு சொல்றாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் சொல்றார். நான் அவங்களோட நான் சாப்பிட்டா என்ன, அவங்களுக்கு என்னுடைய அன்பை நான் சொல்றேன், அவங்களை எப்படி நான் ஆண்டவருக்கு நான் என்ன இடத்துக்கு நான் அழைத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறப்ப இவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்காரு. அதனால துன்மார்க்கர் யாரையோ தவறான பாதையில் போறவங்களை வெறுக்காம அவங்கள தெய்வ அன்புக்குள் இழுக்கும் போது இவர்களிடம் தெய்வீக அன்பு இருக்குதே, எப்படி இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை பார்த்து மற்றவர்கள் ரட்சிப்படைய நாம் ஏது உள்ளவர்களா இருப்போம். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 1:15 வாசிப்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். யார் சொல்றா இத? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பது எத்தனை உண்மையான காரியமாய் இருக்கிறது. ஏன்னா பாவிகளில் பிரதான பாவியாய் இருந்த என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு கொண்டார், என்னை அப்படியே விட்டு விடவில்லை, என்னை அப்படியே வந்து பாதாளத்தின் குழியிலே என்னை போடவில்லை என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, சவுல் என்பவன் என்ன பாவிகளில் பிரதான பாவினா என்ன அப்படின்போது கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசானிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாலும் நான் கண்டுபிடிச்சா அவர்களை நான் பண்ணுவேன் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி ஜப ஆலயங்களுக்கெல்லாம் நிருபங்களை கேட்டு வாங்கினான். நீங்க 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சவுல் என்பவன் எவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல அவன் வந்து பாருங்க, சவுல் 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அவ்வளவு பெரிய பாவியா இருந்தான். கிறிஸ்துவ பிடிக்கவே பிடிக்காது, கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் வெகு தூரமாய் இருந்தது, கிறிஸ்தவர்களை அருவருக்கின்றவன். ஆனால் ஆண்டவர் சந்தித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு யார் யார் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறார்களோ, யார் யார் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ கட்டாயம் அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் சந்திப்பார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. நீங்க ஜெபிச்சுட்டு போங்க. அவங்க உங்களை வெறுக்கிறாங்களா, உங்ககிட்ட எல்லாம் ஏதாவது மறுக்கிறாங்களா, உங்களை வந்து துன்புறுத்துறாங்களா, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இவங்களை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, சவுலை ரட்சித்தது போல இவங்களை ரட்சிங்க ஆண்டவரே சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு நீங்க வந்துருங்க. ஆண்டவர் அவர்களை சந்திப்பார். பிரியமான தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பரலோகத்துக்கு நான் போகும்போது உன்னைய நிந்தித்தாங்க இல்லையா, என்னையும் நிந்தித்தார்கள் அல்லவா, நீ அன்றைக்கு ஜெபித்தாய் அல்லவா, அவன் ஜெபத்தை கேட்டு இவர்களை நான் சந்தித்தேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களை, சவுலை சந்தித்தார். அவ்வளவு ஆக்ரோஷமாக போனவனை திடீரென்று ஒரு ஒளியிலே சந்தித்தார், சடுதியிலே ஒரு ஒளியிலே சந்தித்தார். அவன் அப்படியே கீழே விழுந்தான். ஒரு பெரிய வாகனத்திலே, ஒரு பெரிய குதிரையிலே அவன் சவாரி பண்ணி கொண்டிருக்கான். அப்படியே கீழே விழுந்தான். ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்னவன, ஆண்டவரே நீர் யார், என் பெயரை சொல்லி அழைக்கிறீரே, நீர் யார் என்று கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்றான். எப்படி சீறி கொண்டு வந்தவன் அவர்தான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தமாய் அறிவித்தான். 22ஆம் வசனத்துல சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலே ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக தான் ஆண்டவர் பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன்னு சொல்றார். மத்தேயு 12 அதான் நம்ம வாஸ்தவம் இல்லையா, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியனை தவிர மற்றபடி இல்ல. நெருக்கப்படுகிறவர்களுக்கும் நிந்தைக்கு உட்படுகிறவர்களுக்கும் பாவத்திலிருந்து மீள முடியாதவர்களுக்கும் இரக்கம் செய்து மனம் திரும்பும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, ஏசாயா 55 பாருங்க, 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நீங்க வாஸ்து பாருங்க, அது எவ்வளோ அருமையான வசனம் பாத்தீங்களா. மனதுருகிவார், அவர் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறாரு. அவருக்கு வந்து ஒரு மீட்பை கொடுக்கிறாரு. அந்த 55:7 நீங்க திரும்பவுமா வீட்டுல வாஸ்து பாருங்க. அப்படியே நம்முடைய உள்ளமெல்லாம் உருகி போகும்படியான வார்த்தை. துன்மார்க்கன் தன் வழியையும் எப்போ அவன் தன் வழியையும் அக்கிரமத்தின் நினைவுகளையும் என்ன பண்ணோம் விட்டு கர்த்தரிடத்தில்
திரும்பிட்டானா போதுங்க, அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். நீங்களோ நானும் இன்னும் விட முடியாத பாவ பழக்க வழக்கத்திலே காணப்படுறோமா? அவர் அண்டை திரும்புவோம். அவர் நம்மை ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் பாருங்க, எசேக்கியேல்ல இன்னும் அருமையான வசனங்கள். எசேக்கியேல் 18:21. இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு இந்த வசனத்தின் ஆழம் அதிகமாக அதிகமாக என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். எசேக்கியேல் 18:21 வாசிங்க முதல்ல. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானாயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவ்வளவுதான். எவ்வளவு பாருங்க, அவன் திரும்பிட்டானா போதும், அவன் சாவதில்லை, அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி 21ஆம் வசனம். 23 பாருங்களேன், அதே மாதிரி. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனு பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதே இதுல பாருங்க எத்தனை தடவை சொல்ற, அவன் திரும்பி பிழைப்பதுதான் எனக்கு விருப்பம், அவன் சாவதில்லை, அவன் சாவக்கூடாது, அவன் மனம் திரும்பி வரணும் அப்படின்றா. 27ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். பாத்தீங்களா, இதுவும் அதேதான். அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். எப்போ? அந்த துன்மார்க்கத்திலிருந்து அவன் வரும்படியாக. அதே மாதிரி எசேக்கியேல் 33:11 பாருங்களேன். எவ்வளோ ஆண்டவர் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்கிட்ட பேசுறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போய் சொல்லு, நீ போய் ஏன் அவங்க சாகணும், அவங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள் 2 தடவை சொல்றாரு பாருங்க. அவங்க ஏன் சாக வேண்டும், அவங்க திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட போய் நீ போய் சொல்லி என் ஜனங்கிட்ட கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றாரு, ஜீவன் மேல் ஆணையிட்டு சொல்றாருன்னு போய் சொல்லுன்றாங்க. இன்னமும் மனம் திரும்பாம கடின இருதயோடு இருப்போம் என்றால் தேவ கோபாக்கினைக்கு ஆளாவும். பிரியமானவர்களே, எனவே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு கிடைக்க வேண்டும், அந்த மனம் திரும்புதல் நமக்கு கிடைக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல வாசித்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாத்தீங்களா, அந்த கெட்ட குமாரன் கதை நமக்கு தெரியும். அவன் புத்தி தெளிந்து, ஐயோ என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், கூலிக்காரில் ஒருத்தனா நான் எண்ணப்படுவேன், நான் தகுதி இல்ல அவருக்கு பிள்ளையா ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்து புத்தி தெளியப்பட்டவனாய் அவன் எழுந்திருக்கிறவங்க இருந்த இடத்திலிருந்து தூசியை விட்டு எழும்பு, தூசியை விட்டு உதறி தள்ளி விட்டு எழும்புன்னு சொல்லி ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா எழுந்தான், புறப்பட்டான், தகப்பனை நோக்கி புறப்பட்டான். தகப்பன் என்னைக்காவது என் மகன் வருவானான்னு சொல்லிட்டு அவர் மாடியில ஏறி, பணக்கார இல்லையா, மாடி வீடெல்லாம் இருக்கு, எங்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் மகன் வருவானான்னு. தூரத்திலே அவருடைய மகன் வரான், குலைந்து அவருடைய மகன் என்று சொல்லக்கூட தகுதியற்றவனாய் கிழிந்த உடையோடு பரட்டை தலையோடு குலைந்து நாற்றம் எடுத்த உடம்போடு அவன் வருகிறான். ஆனாலும் தகப்பன் அடையாளம் கண்டு கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம தகப்பன் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற என் அன்பின் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார், என் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த எழுந்து புறப்பட்டு வந்து அந்த தகப்பன் ஓடி போய் என்ன சொல்றார், மனதுருகி. இப்ப வாஸ்தவம் இல்லையா, துன்மார்க்கன் மனம் திரும்பி அவன் மேல் மனதுருகுவார். ஒரு உலக பிரகாரமான தகப்பனே மனதுருகி ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிடுவார் சொன்னார். என் பரம தகப்பனாகிய என் ஆண்டவர் நாம் மனம் திரும்பி வரும்போது
எப்படி செய்வார்? மனதுருகுவார். நாம் மனம் திரும்பினால் அவர் மனதுருகுவார், கட்டி அணைப்பார். நீங்க எந்த நிலையில இருந்தாலும், நாற்றமெடுத்த ஒரு ஜீவியம் ஜீவித்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரிடத்திலே வந்து விடுங்கள். இன்றைக்கே வந்து விடும்போது அவர் நம்மை ஆதரிப்பார், நம்மை அழைப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நம்மை இரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துவார், அந்த சந்தோஷத்தை தருவார். ஒரே சந்தோஷம். வீட்டுல கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது. அவன் நல்ல அவனை குளிப்பாட்டி உயர்ந்த வஸ்திரம் அணிந்தே, கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, நல்ல கீத வாத்தியங்கள், எல்லாம் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டு என்று சொல்லி அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 10ஆம் வசனம், அதே அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடையும். அமெரிக்காவில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தா, அந்த பெரிய பெரிய தொழிற்சாலை நிறுவி கோடிக்கணக்கான பணம், ஆனால் மன நிம்மதி இல்லை. ஐயோ, யாராவது களவாடி கொண்டு போய்விடுவார்களா, நம்ம ஏமாற்றி விட. ஒவ்வொரு நாளும் அவருக்கு மன சமாதானம் இல்லை. அங்க ஒரு ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் முகத்திலே பெரிய சந்தோஷம். அவரை ஒரு நாள் அழைத்தார். நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, அநேக கிறிஸ்தவர்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், அவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறார்கள், என்னை விட பணத்திலே குறைவுள்ளவர்கள் தான். எப்படி இதனோன்னு ஊழியக்காரர் சொல்ல தொடங்கினா, இதுதான் தக்க தருணம் என்று கவனித்து அந்த ஊழியக்காரர் அன்போடு கல்வாரி சிலுவையின் அண்டை இயேசுவின் ரத்தத்தை குறித்தும், அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தை குறித்தும், மீட்பை குறித்தும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்தும் அவர் சொல்ல தொடங்கினார். அவர் மனம் மாறி தாழ்மையோடு தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திருந்தினார். அவர் உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த உலகத்திலே ஆத்தும ரட்சிப்பு இழந்தவர்களாய் ஆயிரம் பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த லிஸ்ட்ல இல்லாதபடி ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைய ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரமாய் அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே, பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. இரண்டாவது எதற்காக வந்தார்னா, லூக்கா 12:49 வாசிக்கலாம். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். போதும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்த. எதுக்காக வந்தாராம்? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தாராம். எரிச்சு சாம்பலாக்கவா? இல்ல, அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, அக்கினி பரிசுத்த ஆவிக்கு நிறைய அடையாளம் இருக்கு. காற்று இருக்கு, மழை இருக்குது, அது மட்டும் இல்ல, புறா ஒரு அடையாளமாய் இருக்கிறது, அக்கினி ஒரு அடையாளமாய் இருக்குது, மேகம் ஒரு அப்படியே இருக்கிறது. பரிசுத்த மேகம் போன்று வருவார். மேகம் அப்படியே மேகம் வந்து நம்மை மூடிக்கொள்ளும்படியாக, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ பிரசன்னம் அப்படியே மூடிக்கொள்ளும்படியாக, ஆவியால் நிரப்பப்படும்படியாக, அப்படி நிறைய அடையாளங்கள் இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதே, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தே. உலக மக்கள் யாவரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும் என்பது அவருக்கு விருப்பமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் அவர் அக்கினி போன்ற அபிஷேகத்தினால நம்மை நிறைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 1:8 பாருங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாராவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப பரிசுத்த ஆவி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு தேவ பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சாட்சிகளாய் நம்மை நிறுத்துவார். இன்னொரு வசனம் கூட பாருங்க, அதனாலதான் அவர் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள ஊதுனார்னு பாக்குறோம். யோவான் 20:22 பாருங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, நீங்கள் பூமியில யாரை மன்னிக்கிறீங்களோ, யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அது மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னிக்காதிருக்கோ அது மன்னிக்காது, அப்படிலாம் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்போது பலனடைவோம், சாட்சியா நிறுத்துவோம், ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது.
அதுதான் அதிகாரம். பாத்தீங்களா, இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கும் அதிகாரம், அற்புதம் செய்யும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்றோம். அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 4:13 இப்ப வாஸ்ததுலயே பக்கத்துல பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, போதும், தைரியத்தை கண்டு. எப்படி தைரியம் வந்துச்சு? அடுத்த பகுதி படிங்க. அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா, போதும், தைரியம் எப்படி கிடைச்சிச்சு? இவங்க படிப்பு இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, பேதமை உள்ளவங்க, ஒண்ணுமே தெரியாது உலகத்துல. ஆனா இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆன்சர் அவங்களே என்ன சொல்றாங்க? இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுவோடு யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பார். நாம் பலனடைவோம், சாட்சியாயிருப்போம். அதிகாரத்தை கொடுப்பார். என்னென்ன அதிகாரம்? பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் கொடுப்பார், நோய்களை விரட்டும் அதிகாரம் கொடுப்பார், அற்புத அடையாளங்களை செய்யும் அதிகாரங்களை கொடுப்பார். அது மட்டும் இல்லாம தைரியத்தை கொடுப்பார். இந்த பேதுருவை குறிச்சு வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். பாருங்க, குளிர் காஞ்சுகிட்டு இருக்கான். ஒரு வேலைக்காரி வந்து, நீ அவரோடு இருந்தவர் தானே? அப்ப சொல்றான், எனக்கு தெரியாதுப்பா, அவரை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு மறுதளிக்கிறான். அப்படியே இதுல 72ஆம் வசனம் வாசிங்க. அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். பாத்தீங்களா, அந்த மனுஷனையா எப்படி? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உங்க பின்னாடியே நான் வருவேன் ஆண்டவரே, உங்களுக்கு இது நேரிடக்கூடாது அப்படின்லாம் சொன்னவன் அந்த மனுஷனை எப்படி அற்பமா சொல்லிறான்? அந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று மீண்டுமாய் மறுதளித்தான். அதே 74 வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், நீ எல்லாம் வந்து காவல சாவல என்னடா இருக்க மாட்டப்பா, கோதுமையை சுலகினால் புடைப்பது போல உன்னை சாத்தான் புடைப்பான், நீ அப்படியே விழுந்து போயிருவ அப்படின்னு சொல்றாரு. 3 தரம் பாருங்க, சேவல் அப்பொழுது கூவிட்டு 3 தரம் மறுதளித்தான். 2 முறை பாருங்க, சேவல் கூவும்போது 3 முறை மறுதளிக்கிறவனாய் காணப்படும். அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கும். அப்ப எப்படி தைரியம் வந்துச்சு? அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊதி 4 அதுல பாத்தீங்கன்னா யோவான் 20:22 வாஸ்தவம் இல்லையா? அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னாரு. அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு, பலன் வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு. சாட்சியாய் நிறுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த 4:18-19 பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரத்துல எப்படி அதிகாரத்தோடு அந்த பிறவி சப்பானியை எழுப்பின உடனே அவங்க எல்லாம் கொண்டு வந்து நடுவுல நிறுத்தி, நீ எந்த அதிகாரத்தினால இதை செஞ்சன்னு பயந்து நடுங்கல, தைரியம் கொண்டு பாருங்க. அந்த இடத்துல 8ஆம் வசனத்துல 4:8 அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்க கேள்வி கேட்கிறீங்களே, உங்களால் சிலுவையில் அறியப்படும். எவ்வளவு தைரியம் வந்துச்சு பாத்தீங்களா? பரிசுத்த ஆவி வரும்போது நம்மை பலப்படுது. அதான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்னு சொல்ல, இந்த அக்கினியை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்க. அபிஷேகத்தை வெறும் நார்மல் கிறிஸ்டியனா நம்ம வாழ்ந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றா மட்டும்தான் தைரியமா போய் எல்லா இடங்களையும் போய் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்ல முடியும். ஐயோ பயமா இருக்குதே, அவங்க நம்மளுக்கு எதிராக வந்துருவாங்களே நினைக்க வேண்டாம். பரவாயில்ல, வந்தா என்ன, அமைதியா நம்ம வந்துடணும். ஆண்டவர் அங்க கிரியை செய்வா. சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். நான் ஏற்கனவே சொன்னேன், பரமன்கேணி என்ற ஊருக்கு போகும்போது ட்ரெயின்ல சொன்னாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அங்க வந்து எதிர்ப்புகள் வந்தது. ஆனா நான் உங்களை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, எங்க ஜனங்களுக்கு நாங்க இதை சொல்றோம். இல்ல நீங்க அதெல்லாம் மெதுவா சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்து, ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தினார். எல்லாரும் வாய் மூடிக்கொண்டார்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தேன். பிரியமானவர்களே, நீங்களோ நானும் ஒருவேளை தைரியமாய் வெளியரங்கமாய் சொல்ல முடியாவிட்டாலும் மெதுவாக டிராக்ஸ் கொடுங்க, மெதுவா நம்ம பக்கத்துல இருக்கவங்கள சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், உண்மையாகவே அவர் மெய்யான தேவன் என்பதை சொல்லி பாருங்கள். உங்கள் உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். கட்டாயம் அது பரிசுத்த ஆவியானுடைய துணை இருந்தா மட்டும்தாங்க அப்படி சொல்ல முடியும்.
நார்மல் கிறிஸ்தவர்கள் சாதாரணமாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு ரட்சிப்படையாம பரிசுத்த ஆவி ரட்சிக்கப்படுறோம் முதல்ல, அடுத்தது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். அது எப்படி தெரியும் வெளியில? அது இந்த மாதிரி கிரியைகள்னாலதான் தெரியும். தைரியம் கொள்ளணும், எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லாரும் ஏற்ற தாழ்வு எதுவுமே பார்க்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எந்த பாகுபாடும் பார்க்கல. ஏற்றம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அவன் நோயாளி அவன் சிறுமைப்பட்டவன் எதெல்லாம் பார்க்கல. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு, அரவணைக்கக்கூடிய அன்பு. பாருங்க, அக்கினியை போட வந்தேன், எல்லாரும் அந்த அக்கினியினால நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவு தைரியம் கொண்டு அவங்க சொல்றாங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தொழுந்து எழுப்பப்பட்டவருமாய்க்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்றாங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட. எவ்வளவு தைரியம்! அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க சொல்ல, என்ன இவ்வளவு வார்த்தை எல்லாம் பேசுறாங்களே, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்களுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லி அவங்களே அதை முடிக்கிறாங்க. நீங்களும் நானும் இயேசுவோடு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார், நமக்கு தைரியம் கிடைக்கும். தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். பரிசுத்த ஆவியினை எங்கள் மேல் ஊற்றும் ஐயா, ஆவியானவரே அனலாய் நான் விளங்க கனலாய் மாற்றும் ஐயா. அதாவது நெருப்பாய் கனலாய் அக்கினியாய் கனலாய் மாற்றும் ஐயா, புனலாய் நான் வழிய உமதாவியை ஊற்றும் ஐயா. மூன்றாவதாக எதற்காக வந்தேன் என்று சொல்றாரு. யோவான் 6:38 வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாங்கன்னு இயேசு சொல்றாரு. என்ன பிதாவின் சித்தம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தந்தவைகளில் அடுத்த வசனம், ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவதே பிதாவின் சித்தம். அப்படின்னா எனக்கு கர்த்தர் கொடுத்த பிதா கொடுத்த ஜனங்களை நான் இழந்து போக கூடாது. அவர்களையெல்லாம் நான் பிதாவுக்கு உகந்த விதமாய் நான் மாற்றணும், எழுப்ப வேண்டும், கர்த்தருக்காய் நான் எழுப்ப வேண்டும் என்று சொல்வதே பிதாவின் சித்தம். அடுத்து 40ஆம் வசனத்துல பாருங்க, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் அவனையும் நான் எழுப்புவதும் பிதாவின் சித்தம் சொல்றார். 42ஆம் வசனத்துல இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க பாருங்க, வாசிங்க 42. இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான்? பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. யோசேப்பின் தச்சனுடைய மகனே, அப்படி அவன் தான் நம்மளோட இருக்காங்களே, சகோதரர் எல்லாம் நம்மளோட இருப்பாங்க, இவன் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்தன்னு சொல்றாங்க, இப்படிதான் சொல்றாங்களே தவிர அந்த ரட்சிக்கப்படணும், அந்த ஆண்டவருக்கு பிரியமானவர்களா நடக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு இல்ல. ஆனா ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி சொல்றார். வானத்திலிருந்து இறங்கி வந்தது உண்மைதான், அவர் மனிதனாக பிறந்தார், அவ்வளவுதான். ஆனா வானத்திலிருந்து இறங்கி வந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வந்த தேவகுமாரனாக அவர் காணப்படுறார். பாருங்க, மார்க் 3:34-35 வாசிங்க. நம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, அவர் ஜனங்கள் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க, போதகம் பண்ணிட்டு இருக்காரு. இதோ உடைய தாயாரும் உடைய சகோதரர்லாம் வந்திருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுபவனே என் தாயாரும் சகோதரியுமாக இருக்கிறாங்கன்னு சொல்ற. அப்போ நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தின்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நடக்கும் போது, எது ஜெபித்தா கூட, ஆண்டவரே எனக்கு விருப்பம் இது இருக்குப்பா, ஆனா உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும்பா, என்னுடைய வாஞ்சை இதுவா இருக்குப்பா, ஆனா உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் தமது சித்தத்தின்படி நமக்கு நன்மையானவர்களை தருவார். அவரே அப்படிதான் வாழ்ந்து காட்டினார். மத்தேயு 26:39-42 வசனங்கள்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா, கடைசியாக அவர் போய் கெத்சமனே தோட்டத்துல போய் இருக்கும்போது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றார். பிதாவே, இந்த பாத்திரமுக்கு சித்தமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க
கூடுமானால் நீங்கட்டும், எனினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகக்கடதுன்னு 3 முறையும் தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். மரியாள் பாருங்க, தேவ சித்தத்துக்கு நம்மளும் ஒப்பு கொடுக்கணும். மனுஷர்களாகிய இயேசு ஒப்பு கொடுத்தார், நாமும் ஒப்பு கொடுக்கணும். மத்தேயு 8:2 வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க, குஷ்டரோகி வந்து சொல்றான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்க, நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்ல. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. பாத்தீங்களா, நீங்களும் நானும் அப்படி ஜெபிக்கிறோமா? கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. கைய நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமான. உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமது சித்தத்தின் படி நம்ம சுகமாக்குவார். போய் கடினம் இங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லாதபடி, ஆண்டவரே எனக்கு வாஞ்சை, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேணும், ஆண்டவரே எனக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கு ஆண்டவரே. அது தேவ சித்தத்துக்கு புறமான அருவருப்பான காரியங்கள்லாம் இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நமக்கு வேண்டியது, நமக்கு தகுதியானது நம்ம நினைச்சோன்னு சொன்னோம்னா, அப்படி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கார். 2வது பாருங்க, மார்க் 9:22-23 வாசிங்க. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாத்தீங்களா, இங்கேயும் அவன் வந்து ஆண்டர்கிட்ட கூடுமானாலப்பா உங்களுக்கு சித்தமா இருந்தா அது 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 அர்த்தம் வந்து உனக்கு சித்தமானா இவன் தீயிலையும் தண்ணிலையும் என் போட்டு அலைக்கழிக்குது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே கூடுமானா என் மகனை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றதே நம்ம கேட்கிறோம். உடனே ஆண்டவர் என்ன செய்யற பாருங்க, அந்த மார்க் 9 22-23 வசனம் வாசித்தீங்களா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிற எல்லாம் கூடன்றாங்க. உடனே பிள்ளையின் தகப்ப என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்பா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்றான். உடனே அவன் அந்த பிசாசு துரத்தி விடுறத நம்ம பாக்குறோம். ஆண்டவராகிய இயேசு துரத்தி விடுறத பாக்குறோம். கடைசியாக பாருங்க, லூக்கா 1:38 மரியாளை குறிச்சு சொல்லப்பட்டது பாருங்க, வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். பாத்தீங்களா, லூக்கா 1:38 என்ன அழகா சொல்றது. தேவதூதன் வந்து மரியாளே பயப்படாத, நீ ஒரு குழந்தைய பெறுவாய் அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்ற. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பா அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு சொன்னோன்னு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனேன்னு சொன்னோன்னு தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், நிழலிடும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமானது, அப்படி தேவனுடைய குமாரன் எனப்படும் சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தேவ சித்தத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். எந்த நிந்தனைகள் அவமானங்கள் வந்தா பரவாயில்ல, தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவ திட்டம் நிறைவேற்றும் சொல்லி நானும் அடிமை ஆண்டவரை அப்படி சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். நீங்களும் நானும் அப்படி அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம். ஆண்டவர் முதலாவது எதற்காக வந்தார் என்று சொல்லி இந்த வாரம் 3 தலைப்புகளை நாம் தியானித்தோம். பாவிகளை நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் சொல்றாரு. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லி வந்த காரணத்தை சொல்றாரு. நம்ம தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நான் வந்தேன் என்று சொல்றார். நீங்களும் நானும் அப்படி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆச்சபிப்போம். எம் சித்தம் அல்ல உம் சித்தம் தேவா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். குயவன் நீரே களிமண்ணானே, குயவன் நீரே களிமண்ணானே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எஜமானீரே அடிமை நானே, எஜமானீரே
அடிமை நானே என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் தந்தை நீரே உம் பிள்ளை நானே, என் தந்தை நீரே உம் பிள்ளை நானே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் தேவா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தமாக கடவுது. எங்களுடைய வாஞ்சையெல்லாம் இது ஆண்டவரே, எங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும், எங்களுக்கு இது செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். எங்களை வரங்களினால வல்லமையினால் நிரப்புங்க. உமக்காக மட்டும் இந்த உலகத்திலே வாழணும்னு வாஞ்சிக்கிறோம். நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு எனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. யார் யார் வாஞ்சியோடு இந்த செய்தியை கேட்டு எனக்கும் இந்த அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ, உடைய அபிஷேகத்தினும் நிரப்பி வல்ல பெரிய காரியங்கள் செய்ய அவர்கள் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தைரியம் கொள்ள பலமுள்ளவர்களாய் பூமியிலே கடைசி பரிந்தும் சாட்சிகளாய் வாழ தைரியமாய் இருக்க ஆண்டவரே தகப்பனே, அதிகாரம் பெற்றவர்களாய் வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மகளாய் மகனாய் மாற ஆண்டவரே நீர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.